முருகன் 7 கோள்களை கண்டார். அந்த 7 கோள்களின் அடிப்படையில் வாரம் என்ற கான்செப்டை முருகன் தான் கொண்டு வர்றார். கருத்தியல், வாரம் என்ற கருத்தியல் வந்து வார் போன்று நின்றிருப்பது, அதான் 7 நாள். அது அந்த கருத்தியலை முருகன் கொண்டு வர்றாரு. மாதம் என்ற கருத்தியல் வந்து நிலவை வச்சு சிவன் கொண்டு வந்துடுறாரு. அதில் வாரம் அப்படின்ற ஒரு கருத்தியலை முருகன் தான் கொண்டு வர்றாரு. 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம், 4 வாரங்கள் கொண்டது ஒரு மாதம், அந்த மாதிரி அது வரும். அப்போ இந்த கோள்கள் கண்டுபிடிச்ச உடனே 7 கோள்களுக்கும் 7 சப்தகன்னிகளை உருவாக்குறாரு. அந்த சப்தகன்னிகள் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மனித வாழ்க்கையை 7 பருவங்களாக முருகன் பிரித்தார். அது அந்த 7 பருவங்களை வந்து முதல்ல காளி பருவம், அதன் பிறகு 12 வயது வரை காளி பருவம், 12லிருந்து 24 வயது வரை நீலாம்பிகை பருவம், அதை வந்து நீலக்காளின்னு சொல்லிக்கலாம். 24லேருந்து 36 வரைக்கும் வந்து காளை பருவம், 36லேருந்து 48 வரைக்கும் மீளி என்கின்ற தலைவனின் பருவம், 48லேருந்து 60 வரைக்கும் செல்வத்துக்கான பருவம், மாதங்கின்னு சொல்லலாம். இதில் பெண்பால் பற்றி சொன்னிங்கன்னா மாதங்கி பருவம். 60லேருந்து 72 வரைக்கும் இருக்கிறது வந்து சரஸ்வதி பருவம். 72லேருந்து 84 வரைக்கும் இருக்கிறது வந்து இறுதி பருவமான காவிரி பருவம், அல்லது வந்து முதுமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமகன், அது முதுமகள் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி 7 பருவங்கள் வந்து, அதாவது பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறு இருக்குது. பெண்களுக்குன்னு சொன்னோம்னா பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு வரும். ஆண்களுக்கு வந்து பாலகன், விடலை, காளை, மீளி, மரவோன், திரவோன், முதுமகன், அப்படி தானே இந்த 7 பருவங்கள் இருக்குது. ஸோ இந்த 7 பருவங்களாக பிரிக்கிறாரு. அந்த பருவங்களுக்கான கடவுளரெல்லாம் இந்த சப்தகன்னிகளை உருவாக்குறார். ஒரு பருவத்துக்குமான ஒரு தெய்வம் அப்படின்றது. அந்த 7 வண்ணங்களையும் உருவாக்கிறார். இந்த தெய்வங்களை உருவாக்கும் போதே அது வாழ்க்கை என்பது வண்ணமயமானது அப்படின்றத வச்சு கருப்பு, நீலம், பச்சை, சிகப்பு, மஞ்சள், வெண்மை, நீர்வண்ணம் என்கின்ற டிரான்ஸ்பேரன்சி ஆக 7 வண்ணங்களை வச்சு வைக்கிறாரு. அது வண்ணமயமான வாழ்க்கையை முருகன் நமக்கு கொடுத்துருக்காரு. முருகன் வந்து வாழ்க்கைன்றதுக்கு அடிப்படையே முருகன் தான். ஒரு முறையான வாழ்க்கை அப்படின்றது வந்து முருகன் தான் உருவாக்கி கொடுக்குறாரு. ஒவ்வொரு பருவத்தில் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய பொறுப்புகள் என்ன அப்படின்றத முருகன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சப்தகன்னிகள்ன்றது வந்து வாழ்க்கையின் ஒரு படிநிலைக்கமான தத்துவத்தை குறிக்கிற தெய்வம் அது.